அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூராவுடைய நாள் என்று சொல்வார்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆஷூரா நோன்பு வைக்கணும்னு சொல்லி சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம பழக்கப்படுத்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையினாலே இந்த முஹர்ரத்தினுடைய 9-10 தமிழகத்திலே நிறைய மஸ்ஜிதுகளிலே அது ரமதானை போன்று செழிப்பாக கஞ்செல்லாம் செய்து நோன்பாளிகளுக்கு விநியோகிப்பதும் நோன்பு திறப்பதற்கான ஏற்பாடு செய்து கொடுப்பதும் நிறைய ஊர்களிலே அதை ஒரு ஒரு பெரிய பாக்கியமாக நினைச்சு செய்வது உள்ளபடியே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. உள்ளபடியே செய்ய வேண்டும். ஏனென்றால் ரம்ஜானுக்கு பிறகு, ரமதானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு என்னென்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அது ஆஷூராவுடைய நோன்பு தான் பாங்க. இப்போ ரமதானில் இருக்கக்கூடிய அதே உற்சாகம் இதில் நமக்கு இருக்கணும்ல. எனவே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நோன்பு வைக்கணும். பிள்ளைகள் நோன்பு வைக்கணும், பெண்கள் நோன்பு வைக்கணும், வயசில் பெரியவங்க நோன்பு வைக்கணும், குடும்பத்துக்காரங்க அனைவரும் நோன்பு வைக்க வேண்டும். அவ்வளவு சிறப்பான நோன்பு இது என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். ஆஷூராவுடைய தினத்தை செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன? ஆஷூராவுடைய தினம் முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள், அதில் செய்ய வேண்டிய முக்கியமான அமல் என்ன என்றால், நான் உங்களுக்கு சில விஷயத்தை கோடிட்டு காட்டுகிறேன். கட்டாயமாக இதை செய்யுங்கள். ஏனென்றால் அந்த நாள் மிகவும் மிகவும் முக்கியமான நாள். சொல்லப்போனால் எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாஹ் அவர்கள் செய்த துவாவிற்கு அங்கீகாரத்தை கொடுத்த நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், மூசா அலைஹிஸ்ஸலாமை காப்பாற்றிய நாள் இல்லையா? அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் கரை ஒதுங்கிய நாள். இப்படி வரிசைப்படுத்தலாம். எக்கச்சக்கமான நபிமார்களுக்கு அல்லாஹ் உதவியை கொடுத்த நாள், அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களுக்கான கபூலியத்தை கொடுத்த நாள். எனவே இந்த நாளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நாம் முதலில் அதிகப்படியான துவாக்களை செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹ்ட்ட நம்பிக்கையோடு துவா செய்யணும். அந்த நாளில் நோன்பு வச்சுட்டு சஹருடைய நேரத்தில் துவா செய்யணும். நோன்பு திறக்கும் பொழுது இஃப்தாருடைய நேரத்தில் துவா செய்யணும். அதே மாதிரி மற்ற பிற இடையில இருக்கக்கூடிய நோன்பு இருக்கக்கூடிய சமயத்தில், இடைப்பட்ட நேரத்தில், தொழுகைக்கு பின்னால் அதிகப்படியான துவாக்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக அந்த நாளிலே சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். நான் சொல்லித் தருகிறேன், அதை கண்டிப்பாக நீங்கள் செய்து விடுங்கள். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 தடவை அந்த நாளிலே ஸலவாத்தை ஓதுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லிம். ரொம்ப குறைவாக சொல்கிறேன், ஒரு 100 தடவையாவது அதை சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதை படியுங்கள். இரண்டாவது, மிக மிக முக்கியமானது, வல்ல அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பதற்கான ஒரு முக்கியமான நாள் அது. ஏனென்றால் எக்கச்சக்கமான இந்த நாளிலே நபிமார்களுடைய சில விஷயங்கள் அவர்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அவர்கள் தூய்மையாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படக்கூடிய இடத்திற்கு அவர்கள் உயர்வு பெற்றார்கள் இந்த நாளிலே. எனவே தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் அதிகம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள். மூன்றாவது, ரொம்ப முக்கியமான ஒரு திக்ரை இந்த ஆஷூராவிடத்திலே கண்டிப்பாக செய்து விடுங்கள். அதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் எந்த திக்ரை கொண்டு காப்பாற்றினானோ அதே திக்ரை இந்த ஆஷூராவுடைய 10ஆம் நாளிலே, முஹர்ரத்தினுடைய நாளிலே கட்டாயம் ஒரு 100 தடவையாக செய்து விடுங்கள். லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதுதான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஓதின திக்ரு. இந்த திக்ரை ஓதுனதுனால தான் அல்லாஹு தஆலா அவங்களை மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்தான்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை கொண்டு வந்த நாள் முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாள் தான். எனவே இந்த யூனுஸ் கலிமாவை, யூனுஸை கட்டாயமாக 10 தடவையாவது ஓதிவிடுங்கள். 4வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தௌஹீதுடைய கலிமாவாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இதை ஒரு 10 தடவையாவது நாம் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். காரணம், நம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எதை கொண்டு? கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே முஹர்ரத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா தினத்திலே இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு 100 தடவை நீங்கள் அமர்ந்து ஓதுங்கள். 5வதாக ஒரு செய்தி சொல்கிறேன், கண்டிப்பாக இதையும் செய்யுங்கள். ஹஜ்ரத் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்பு குண்டத்திலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கான மிகச்சிறந்த நெருப்பு குண்டத்தை ஒரு குளிர் தரக்கூடிய, ஒரு சுதந்திரம் தரக்கூடிய, ஒரு சுகந்தமான இடமாக அல்லாஹ் மாற்றியதற்கு காரணமான திக்ராக இருக்கக்கூடிய ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் இப்படின்னு சொல்லலாம், அல்லது ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். இந்த கலிமாவை ஒரு 100 தடவை ஓதிவிடுங்கள். இந்த 5 விஷயத்தையும் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் ஆஷூரா தினத்திலே கட்டாயம் ஓதுங்கள். இந்த 5 விஷயங்களும் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இயற்கையாக நம்ம சொன்னாலே பவர்ஃபுல்லானது. ஸலவாத்தை பற்றி சொல்லித்தர தேவையே இல்லை. அதை விட சிறப்பானது வேற உலகத்தில் ஒன்றுமே இல்லை. நம்முடைய துஆவுக்கும் நம்முடைய கோரிக்கைகளுக்கும்
நம்முடைய வார்த்தைகளை விட அல்லாஹுவின் ரசூலின் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தே போதுமானது. பாவ மன்னிப்பு உங்களுடைய ரிஸ்க்கை கொண்டு இழுத்து கொண்டு வந்து உங்கள்ட்ட சேர்க்கும். உங்களுடைய கவலைகளை எல்லாம் பஞ்சா பறக்க வச்சிரும். உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு இஸ்திக்ஃபாரை விட சிறப்பானது ஒன்றும் இல்லை. பரக்கத்து வேணும், பரக்கத்து வேணும், செழிப்பு வேணும், எல்லாரும் ஆசைப்படுறோமா இல்லையா? இஸ்திக்ஃபாரை விட அந்த பரக்கத்தை பெற்று தருவது வேற ஒன்றுமே கிடையாதுங்க. அதே போன்று கலிமா யூனுஸ், அதை பற்றியும் நாம் சிறப்பாக பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம். அதுவும் ரொம்பவும் மகத்துவமான திக்ரு. அதே போன்று கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமானையும் புதுப்பிக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கும் மறுமலர்ச்சியை தரும். ஐந்தாவதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அல்லாவே எனக்கு போதுமானவன், எனக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தாலும் சரிதான், எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் சரிதான், எவ்வளவு தூரம் துரோகங்கள் இணைக்கப்பட்டாலும் சரிதான், எவ்வளவு தூரம் நான் பின்னுக்கு தள்ளப்பட்டாலும் சரிதான், என்னை இழவிடாமல் தடுக்கிறாங்க பல பேர். என் குடும்பத்திலேயே, என் உறவுகளிலேயே, நான் வசிக்கக்கூடிய ஊர்லேயே, என்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியிலேயே என்னை தட்டி தட்டி வைக்கிறாங்க. எனக்கு அல்லாஹ் போதும், வேற யாரும் வேண்டாம். எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தாலும் எனக்கு அல்லாஹ் மட்டும் போதும், வேற யாரும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான திக்ராக இருக்கக்கூடிய ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இதை தான் ஓதினார்கள். ஜிப்ரீல் வந்து கேட்டார்கள், உதவி வேண்டுமா? அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவன்தான் கொண்டு வந்து நிப்பாட்டினான், அவனே எனக்கு இதற்கான வழியை காட்டுவான். வேண்டாம் என்றார்கள். அல்லாஹ் காண்பித்தான். அப்படியே இயற்கையை மாற்றி காண்பித்தான். சூட்டையும் நெருப்பையும் கக்கக்கூடிய நெருப்பை குளிரையும் இதத்தையும் தரக்கூடியதாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். அவ்வளோ பெரிய மகத்துவமான திக்ர் இது. எனவே இந்த 5 விஷயத்தையும் கண்டிப்பாக கவனத்தில் வைங்க. இன்ஷா அல்லாஹு தாலா ஆஷுராவுடைய தினத்திலே இதை முழுமையாக ஓதுவதற்கு முயற்சியுங்கள். இதை நான் குறிப்பிட்ட நேரத்தில் சொல்கிறேன், முடிந்தால் சஹருடைய நேரத்தில் இதை ஓதுவதற்கு முயற்சியுங்கள். அப்படி இல்லாத பட்சத்திலே இஃப்தாருடைய சமயத்திலே கண்டிப்பாக இதை ஓதுங்கள். இந்த 5க்கும் மேலே அடுத்து முக்கியமான ஆஷுராவுடைய தினத்திலே செய்ய வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த காரியம் என்னவென்றால் துவா. அதிகப்படியான துவா கேட்க வேண்டும். ஏன்னா துவாவுக்குரிய அந்த நாள் அது. ஆஷுராவுடைய நாள் என்பது துவாவுக்குரிய நாள். ஏன்னா கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்த நாள் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க துவா, யா அல்லாஹ் அந்த ஃபிரௌனை அழிச்சிறேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் அழித்த நாள் அந்த ஆஷுராவுடைய நாள். எங்களை பாதுகாத்துற அல்லாஹ் என்று சொன்ன இன்னமா ஐய ரப்பி சயஹ்தீன். எல்லாரும் கேட்டாங்க, இப்படி கொண்டு வந்து நட்ட நடுவில் நிப்பாட்டி வச்சுட்டீங்களே, முன்னாடி நைல் நதி, பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம், எங்களை பொசிக்கிறோமே, முன்னாடி போனாலும் ஆபத்து, பின்னாடி போனாலும் பேராபத்து, நாங்களே போய் மரணத்தில் உழுற மாதிரி தான், இப்படி கொண்டு நிப்பாட்டிட்டீங்களே என்று அந்த மக்கள் கேட்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் ரப் இருக்கிறான், அவனே நமக்கான வழியை காட்டுவான். காட்டினானா இல்லையா அல்லாஹ்? அப்போ கஷ்டத்துலையும் சிரமத்திலையும் இருக்கக்கூடிய நிச்சயமாக கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றும் கீழே போயிட மாட்டீங்க. நோயில் இருக்கக்கூடியவங்க வருத்தப்படாதீங்க, இந்த நோயிலேயே நம்ம போயிடுவோமோ, இப்படி நம்ம வாழ்க்கை முடங்கி போயிடுமோ, ஒன்றும் ஆயிடாது. லாபத்தை இழந்து நஷ்டத்தில் இருக்கக்கூடிய யாரும் வருத்தப்படாதீங்க. அப்படித்தான் நம்ம தொழிலில் எழவே முடியாது, நம்மளை அடிச்சுட்டாங்க கீழே என்று வருத்தப்படாதீங்க. அப்படியும் ஒன்றும் போயிட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் லாபகரமான நிலையை ஏற்படுத்தி தருவான். ஏனென்றால் இந்த நாள் துவாவுக்குரிய நாள். எனவே அதிகப்படியான துவாவை செய்யுங்கள். நான் சொன்ன 5 திக்ரை ஞாபகத்தில் வையுங்கள். அந்த 5 விஷயத்தை செய்து முடித்துவிட்டு துவாவை செய்யுங்கள். குறிப்பாக நீங்கள் வாய்ப்பு இருந்தால் குடும்பத்தோடு எல்லோரும் இஃப்தாருடைய நேரத்தில் ஒன்றா அமர்ந்து உட்கார்ந்து இந்த 5 கலிமாக்களையும் 100 தடவை படிச்சுட்டு எல்லாரும் கூட்டாக உட்கார்ந்து துவா செய்யுங்க. யாராவது ஒருத்தர் துவா செய்யுங்க, மற்ற எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அடுத்து இன்னொருத்தர் துவா செய்யுங்க, இன்னும் சில மக்கள் எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அடுத்து இன்னொருத்தவங்க துவா செய்யுங்க, எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. தனியாக கேட்கக்கூடிய துவாவை விட கூட்டாக இணைந்து கேட்கக்கூடிய துவாவுக்கு சக்தி கூடுதல் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். வல்ல அல்லாஹ் அந்த நாளிலே சிறப்பான முறையிலே நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.